ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணை 3 டீச்சர்ஸ் சேர்ந்து கேங் பண்ணிட்டாங்க. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனால் நோ பார்க்கிங்கில் காரை விடாமல் இரு. ரோட்டில் சுற்றி திரிந்த ஸ்பைடர்மேன். 2 வருஷமா அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு விமன் ஸ்போர்ட்ஸில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹே guys, this is me விஜய் தனுஷ். வெல்கம் டு வீக்லி இன்சைட்ஸ். இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட ப்ரொவோக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்கும். ரோட்டில் சுற்றி திரிந்த ஸ்பைடர்மேன், வலை போட்டு பிடித்த காவல்துறை. ஃபியூச்சரில் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்ச ஒரு சூப்பர் ஹீரோவை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம சென்னையில் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நல்ல இன்டென்ஷனில் தன்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெப் விட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிருப்பார். அந்த ஒரு ஹீரோ காஸ்டியூமாக மாட்டிக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் போசஸ் கொடுத்துக்கிட்டு எல்லார்ட்டையும் நான் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கள வலை போட்டு ஸ்பைடர்மேன் எப்படி வலை போடுவாரோ அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சுற்றி கேப்சர் பண்ணிட்டாங்க இவரை. இதில் சோகம் என்னன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சூப்பர் ஹீரோ பிடிச்ச உடனே ரிமூவ் யுவர் மாஸ்க் அப்படின்ட்டாங்க. அதுலேயே அவரோட மிஷன் முடிஞ்சுச்சு. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனால் நோ பார்க்கிங்கில் காரை விடாமல் இரு. ரீசெண்டாக அனிருத் விடாமுயற்சி FDFS பார்க்க வெற்றி தேட்டருக்கு வந்திருக்காரு. படம் பார்த்துட்டு அனிருத் அவரோட கார் கிட்ட வரப்போ எதிர்ச்சியாக ஒரு செலான் பார்த்துருக்காரு. என்னடான்னு எடுத்து பார்த்தா 1000 rupees ஃபைன் ஃபார் நோ பார்க்கிங் இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நீ யாரா வேணா எவனா வேணா இரு, ஆனால் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா சட்டம் தன் கடமையை செய்யும். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணை 3 டீச்சர்ஸ் சேர்ந்து கேங் பண்ணிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அப்போ அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என் பொண்ணுக்குன்னு. உடனே அந்த பிரின்சிபல் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலியும் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கடுமையான ஆக்ஷன் எடுத்திருக்கு. அந்த 3 பேரையும் போக்சோ சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த 3 குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணுன்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் பற்றி தான் தெரியுமே, இந்த கேஸை இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ இழுத்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தான் நமக்கே தெரியுமே. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்லேயே சேஃப்டி இல்லாதப்போ வேற எங்கே தான் இருக்கும்? அடிக்கடி டோலுக்கு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை இனிமே. ஏன்னா அப்படி ஒரு பாலிசி தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3000 ரீசார்ஜ் பண்ணால் போதும். அந்த 1 இயர்க்குள்ளே இந்தியாவில் நீங்கள் எந்த டோல் வேணால் கிராஸ் பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் கிராஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வருஷத்துக்கு 3000 பே பண்ண கடுப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, 30,000 ரூபா பே பண்ணிங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் எந்த டோலில் வேணால் எத்தனை வாட்டி வேணால் இந்தியாவுக்குள்ளே போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். எது ஜொமேட்டோ நேம் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐடியிலேருந்து நைட்டி விற்கிறவங்க வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ஃபுட்டில் மாறிட்டாங்க. ஏன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற டைம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஓடிட்டு இருக்கோம். லைஃப் இஸ் ரேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப காலமாக ஜொமேட்டோன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோம். ஆனால் அதோட பேர் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜொமேட்டோலேருந்து ஈட்டனெல்லாம் மாறிடுச்சு. இப்போ முதல்ல ஜொமேட்டோட பேர் மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட ஃபவுண்டர் ஜிபிந்தர் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரூமருங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ அவரே சொல்லியிருக்காரு பேர் மாற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஃபோனில் இருக்க ஆப் எல்லாமே ஈட்டனல் மாறப்போதானு. ஆனால் அதுதான் இல்லை. ஜொமேட்டோ, பிளிங்கிட் இந்த மாதிரி அவங்களோட கம்பெனிஸ் எல்லாத்தோட பேரண்ட் கம்பெனியாக ஈட்டர்னல் இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே அந்த நேமுக்கு தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நிறைய பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஸ்போர்ட்ஸில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. யூஎஸில் முன்ன எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் எந்த கண்ட்ரியில் பிறந்திருந்தாலும் யூஎஸில் பிறக்கிற குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் அதுக்கு ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி அந்த ரைட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. இதுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை இந்த மாதிரி கையாள வேணாம், நம்ம ஓட்டிங் மூலமாக இதை பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பாலிசி ஸ்டாப்பில் இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தோம், இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆன பர்சன்ஸ் எல்லாரையுமே யூஎஸ் கவர்மெண்ட் அங்கேருந்து இங்கே அனுப்புறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் எல்லாரையுமே கைக்கும் காலுக்கும் சங்கிலி போட்டு கட்டி ரொம்ப இம்ப்ராப்பர் வகையில் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் அவங்க ட்ரீட் பண்ணாமல் ரொம்பவே தாழ்த்தி நடத்திருக்காங்க. அதை பற்றி ஒரு பார்லிமெண்ட்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹியூமனிட்டின்னு பேசுகிற யூஎஸ்ஏ இப்படி பண்ணால் எங்கே தான் போகிறது? 2 வருஷமா அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருந்த ஃபேன்ஸ்க்கு
படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அஜித் சாரை. ஆனால் மகிழ் திருமேனி ஆஸ் அதர் பிளான்ஸ்ன்ற மாதிரி தான் இந்த படம் முடிஞ்சிருக்கு. மேக்கிங் எல்லாமே ஹாலிவுட் தரத்துக்கு இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே விடாமுயற்சின்னு அஜித் சாரோட படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி முடிஞ்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே அகைன் தளபதி 69 வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனாச்சும் விடாமுயற்சி மாதிரி இல்லாமல் நல்லதாக இருக்கணும்னு வெயிட் பண்ணுங்க. ஸோ எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் த டே. இந்த நியூஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா தெரியாத நியூஸை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச நியூஸை உங்களுக்கு சொல்றதும் நம்ம பாலிசி தான். நன்றி, வணக்கம்.